How is it, brother? Masala. Yeah. First class masala. Huh? Thank you. இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு கை பக்குவத்தில் பண்ணுவாங்க. எங்கள் ஏரியாவிலங்க இந்த குழம்புக்கு பேர் மிளகாட்டி வைக்கிற தக்காளி குழம்புன்னு சொல்லுவாங்க. மிளகுங்கிறது அந்த மசாலா தான். பிரேக்ஃபாஸ்ட்டோட ஹீரோ சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, அப்புறம் ஆப்பம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான டிஷ்ஷு. இது சாப்பிட்றதுன்னு ஒரு முறை இருக்குங்க. இட்லி போட்டுக்கணும், ஆனால் இட்லி சுட சுட இருக்கணுங்க. இட்லி போட்டுட்டு அதுக்கு மேலே குழம்ப இட்லியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஊற்றிட்டு சாப்பாடு மாதிரி பிசைஞ்சு அடிச்சிங்கன்னா வேறே லெவல். வணக்கம். வணக்கங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். நிறைய படுகாஸ் ரெசிபி மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் கை பக்குவத்தில் பண்ணுற, அம்மாவோட கை பக்குவத்தில் பண்ணுற ரெசிபியும் பண்ணாரு. எங்கள் ஊர் தாராபுரம் ரெசிபி. தாராபுரம் ரெசிபி. இன்னைக்கு உங்களோட கை பக்குவத்தில் பண்ணுற அந்த ரெசிபி என்ன? கொங்கு நாட்டில் இருக்க பல அம்மாக்கள் செய்கிற தக்காளி குழம்பு. எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுற ஒரு ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ் பண்ணுங்க. நீங்கள் நிறைய படுகாஸ் ரெசிபி பண்ணுங்க, இது என் கை பக்கத்தில் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஸோ அந்த ரெசிபி பார்த்தலாம். இந்த கொங்கு நாட்டு தக்காளி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்த்தலாம். வடசட்டியில் கோல்டு வினர் கடலை எண்ணெய் நம்ம போட்டு மிளகு, சீரகம், வரமிளகா இது மூணையும் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். மிளகு கொஞ்சம் கடினமான பொருள் முன்னாடியே போட்டால் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிக்கும். மிளகு வறுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆமாங்க, மிளகு போடுறோம். சரி, ஓகே. இப்போ மிளகு போட்ட பிறகு வரமிளகா போடுறோம். அதுக்கப்புறம் சீரகம். சீரகம். ஸோ இது வறுக்கும் போது வந்து என்ன மாதிரி பக்கம் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து கூடிய வெங்காயம்லாம் போட்டலாமா எப்படி? இல்லைங்க, இது வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். சரி, இது நம்ம இது மூணையும் வறுத்துட்டுங்க நம்ம மிக்சியில் ஒரு குறைன்னு ஒரு பொடி மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம். வறுக்க நல்ல வாசம் வருது. அந்த சீரகத்தோட வாசமும் மிளகோட வாசமும் நல்லா தூக்கலாம். இதுல வந்து மிளகு ஜாஸ்தி போட்டுருக்கோங்க, சீரகம் வந்து அதில் பாதி. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த டைமில் வந்து இந்த இடத்துல மிளகா போடும்போது வந்து அதிகமாக இருக்கணும், கம்மியாக இருக்கணுமா? மிளகுக்கும் வரமிளகா வந்து 10 நம்பர் போட்டுருக்கோம். ஓகே, 10 மிளகா 10 நம்பருங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். சரி, ஓகே. அடுத்தது மறுபடியும் ஆயில் ஊற்றிட்டு இப்போ வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு இது மூணையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பட்டை போட்டுறோம். ஏன் நம்ம தனித்தனியாக வந்து வறுத்து போடுறோம், என்ன காரணம்? ஒரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குங்க. ஒன்று கெட்டியாக இருக்கும், ஒன்று சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வறுபடுறதுக்கு அதோட கேட்டருக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முதலே போட்டால் சீக்கிரம் வறுத்துருங்க. இதுக்கப்புறம் கிராம்புங்க, சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோங்க. ஓகே. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காரத்தன்மை நல்லா எடுத்து கொடுக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷா, ஒரு கோல்டன் ப்ரௌன் எப்பவும் போல தான் கொஞ்சம் அதை வணங்கணுங்க. வணங்கினதுக்கு அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சரி. பூண்டு உரிக்கிறது ஒரு பெரிய வேலை. ஆமா, ட்ரூ. பூண்டு போட்டு இது ஒரு 80% பக்குவத்துக்கு நல்லா வணங்கணுங்க. ஓகே. ஸோ அந்த இஞ்சியும் போட்டுறீங்களா இல்லை அப்புறம் போடுறீங்க? இப்போ போட்டுடலாம். இப்போ போடலாம். ஆக்சுவலி இஞ்சி நான் மறந்துட்டேன், ஞாபகப்படுத்திட்டேன். இல்லை, பக்கத்தில் முழுசா வேற வச்சிருக்காங்களா, அதனால தான் நான் கேட்டேன். நான் இந்த இடத்துல அது மறக்கத்தான் செய்யுங்க, நார்மல் தானே. இது போட்ட பிறகு இது எப்படி மசாலாம் கூட போடலாமா இல்லை நல்லா வணங்க? இல்லை, இப்போ நான் சொன்ன பாருங்க 80%. ஓகே. அந்த அளவுக்கு நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காயும் கசகசம் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா தேங்காய் உங்களுக்கு சீக்கிரம் அது உங்களுக்கு குக் ஆகிருக்குங்க. ஸோ கடைசியாக தேங்காயும் கசகசம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 3 பொருளை வணங்கி வச்சுருக்கோம் பாருங்க, அது கூட இதையும் ஆட் பண்ணி அந்த மிளகா ரெடி பண்ண போகிறோம். இப்போ 80% வந்து வணங்கிடுச்சுங்க பிரதர். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம தேங்காயும் கசகசம் ஆட் பண்ணுறோம் பிரதர். சரி, ஓகே. ஸோ இந்த பக்கம் போதும் இல்லை? இந்த பக்கம் போதும். தேங்காய் வந்துங்க பிரதர் 2 செகண்ட்ஸ் வணங்கணுன்னு கசகசா போட்டுடலாங்க. தேங்காய் வணங்கிடுச்சு பிரதர், கசகசா போட்டுருவோம். இந்த இடத்துல அந்த கசகசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனத்தை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு இன்னும் டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இதுதான் விஷயம். அப்புறம் கொஞ்சம் மசாலா திக்காக வரக்கும் திக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டுங்க. இப்போ நல்லா இதெல்லாமே
அதோட பக்குவத்துக்கு வணங்கிருச்சுங்க. சரி, இப்போ வந்து நம்ம மசாலா உள்ள ஆட் பண்றோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். சரி, மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். அது கலருக்காக தான் ஆட் பண்றோம். நான் ஆல்ரெடி நம்ம வரமிளகா ஆட் பண்ணியிருக்கோம், பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அந்த பேலன்ஸிங்காக கரெக்டாக பார்த்துக்கணும். கரெக்ட். மல்லி போடுறோமா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் மல்லித்தூள் மல்லித்தூள் போட்டோம். சரி, ஓகே. மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி இருந்தால் அது போட்டுக்கலாம். கலருக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே. கொஞ்சமாக தான் மஞ்சள் ரொம்ப இத்தினோண்டு தான். கொஞ்சமாக தான் போடுறோம். சும்மா ஒரு சிட்டிங்க. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே அந்த மசாலாவை நீங்கள் வணக்கினா போதுங்க. நீங்கள் ரொம்ப சூட்டில் வணக்கினா மசாலா கருகுன வாசம் வந்துடுங்க. இந்த வறுக்கிற பக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா ரெசிப்பிலும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் தேங்காவை சும்மா ஒரு 10% வதக்கிட்டு நீங்கள் அரைச்சி பாருங்களேன், ஒரு வித்தியாசம் இருக்கும். நல்லா 90% வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி பாருங்களேன், வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கை பக்குவத்துக்கும் அந்த சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சமையல் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் கொடுக்கும். அடுத்தது என்பதை நம்ம ஆல்ரெடி மிளகு, சீரகம், வரமிளகா இந்த மூணையும் போட்டு வறுத்து எடுத்துருந்தோம் என்பதை அதை இப்போ அரைக்கிறோங்க. அதை அரைச்சி அது ஒரு பொடி மாதிரி அரைச்சிக்கிறோம். குறகுற பக்கத்தில் ஓகே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையே அந்த பொடி கூட ஆட் பண்ணி மசாலாவை அதை அந்த மிளகா ரெடி பண்றோம். அதே முதல்லயே நம்ம அந்த மிளகு, சீரகம், வரமிளகாய் அரைக்கிறோம். அந்த மிளகு, சீரகம் டக்குன்னு அரையாதுங்க. ஓகே, அதனால அரைச்சு பொடி பண்ணிக்கிறோம். இதே அம்மிக்கல், ஆட்டாங்கல்னா நீங்க வந்து ஈஸியா வந்து எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஆட்டிடலாம். ஸ்ட்ரென்த்தே வேறங்க பிரதர். நீங்க நம்மள அரைச்சோம்னா நேரா ஆர்த்தோ ஹாஸ்பிடலுக்கு போறோம். நீங்க அரைக்கும் போது எப்படி நைஸா அரைச்சீங்களா, கொஞ்சம் குறக்குற பக்கமா எப்படி? மசாலா வந்து நல்லா நைஸா இருக்கணும். நைஸா நல்லா. ஓகே டன். இந்த மிளகு அரைச்சு வந்துருச்சுங்க. இது இப்படிதான் இருக்கும் பிரதர். இந்த மிளகு நல்லா திக்கா இருக்கணுங்க. கொஞ்சம் லைட் ஸ்பைசி. அடுத்தது வந்து கோல்டு வினர் கடலை எண்ணெய் ஊத்திக்கிறோம். சரி, எண்ணெய் ஊத்திட்டோம் பிரதர். ஓகே. இதுக்கு பிறகு லைட்டா தாளிப்புங்க பிரதர். கடுகு லைட்டா பொரிஞ்சு வந்தோடனே உளுத்து பருப்பு கொஞ்சம் உண்டுங்க. சரி, ஓகே. உளுத்த பருப்பு. ஓகே. தக்காளி ஆட் பண்றோம். தக்காளி நல்லா வணங்கணும். அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நம்ம மசாலா பொருட்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம். ஏன்னா சில்லி பவுடர் இப்போ மறுபடியும் ஆட் பண்றோம்னா அப்பதான் அந்த தக்காளியில அந்த காரம் போய் ஒட்டும். ஓகே, அந்த காரத்தன்மைலாம் சேரும். அப்புறம் இத்தனோடு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், கருவேப்பிலை போடுறோம். ஓகே. அது பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கு பாத்தீங்களா, அந்த கருவேப்பிலை, அந்த தக்காளி, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அழகா இருக்கு. இந்த டைம்லயே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் இதை குக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். சரி, ஓகே. அப்போ எனக்கு வெந்த பிறகு பக்குவத்தை காட்டுங்க. ஷூர். அதாவது இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மசாலாவை உள்ள போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிருக்கோம். ஆமாம், கரெக்ட். அந்த வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி நல்லா அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்குது. இன்னொரு விஷயம், அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது. எப்படா முடியும், எப்படா இட்லி சாப்பிடலான்னு இருக்கு. வேற இப்போ இதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்றோம். சரி, போடலாம். சில்லி பவுடரும் அப்படியே சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர் ஆட் பண்றோம். தக்காளியில அந்த காரம் போய் ஆட் ஆகும். மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அடுத்தது நம்ம இப்போ மிளகு வந்துருச்சுங்க பிரதர். அதாவது 2 மினிட்ஸ்னா ஜஸ்ட் அந்த எண்ணெய் சூடுலயே. அவ்வளவுதான். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த மிளகு அரைச்சு வந்தாச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். ஆமா, இது. ஆமா, இப்போ இதை வந்து உள்ள ஆட் பண்றோம். சரி, ஓகே. என்னங்க இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு உயிரேங்கிறது. இந்த மசாலா தான். ஆமா, சரி, ஓகே. இதை ஆட் பண்ணிடலாம். போடுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா தகதகன்னு இருக்கு அந்த ரெட்டிஷ் கலர்ல. ஆனா வெளியே இந்த மசாலா போட்ட பிறகு என்ன பக்கம் வரும்னு தெரியல. தக்காளி கூட நல்லா போய் பெண்ட் ஆகுங்க. ஓகே. ஸோ இது போட்ட பிறகு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விடணுமா? தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். வேணுங்களோ தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஓகே. கடைசியாக வேற என்ன போடுறோமா இதில்? எதுவும் கிடையாது. அவ்வளோதான். கொத்தமல்லி தழை மட்டும் கடைசியாக கொஞ்சம் போட வைக்கிறோம். ஸோ தக்காளி குழம்பு ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொதிக்கணுங்க. ஓகே. எல்லா பச்சை வாசம் போகணுங்க. அடுத்தது நேராக நம்ம வயிற்றுக்குள்ளே இறக்க வேண்டியதாக இருக்கணும். சுட இட்லியோட. ஆமாம். சரி, கொதிட்டும் பார்க்கலாம். ஷூர். ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து சாம்பார், இட்லி, தோசைனாவே சாம்பார்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்படின்னா குருமான்னு வச்சுப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த தக்காளி வச்சு இவங்க பண்ண கை பக்குவத்தில் அந்த ரெசிபி ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகட்டும், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பத்து நிமிஷம் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ரெடி ஆகுமா? அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதான் பக்குவம்ங்க. இது இப்படி தான் இந்த திக்னஸ் இந்த குழம்பு இருக்குங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கு, ரொம்ப தனியாகவும் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி எடுத்து விட்டா அப்படி குழம்பு இறங்கணும். அந்த பக்குவம். சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழையை மேலே போட்டு டேஸ்ட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஓகே.
ஸோ அப்போ எனக்கு இட்லியோட எனக்கு கொடுங்க. பக்காவாக கொடுத்துறேன். ஸோ ஒரு அருமையான ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்ன ஊர் நீங்கள்? தாராபுரம். தாராபுரம் குணசுந்தரி அண்ணாதுரை அம்மாவுடைய ரெசிபி. ஐயோ, எவ்வளோ பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறார் பார்த்தீங்களா அவர். மசாலா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மசாலா. தேங்க்யூ பிரதர். அந்த வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் அந்த தக்காளியை போட்டு மிக்ஸ் பண்ணல, அங்கங்கே ஒன்று ரெண்டு தக்காளி அந்த தெரியுது. அப்படியே சாப்பிடும்போது அந்த காரத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குங்க. தக்காளி வந்து வெரி குட் ஃபார் ஹெல்த். தக்காளியில் வந்து லைகோபென்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்கின்னுக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை சமைச்சிங்கன்னா அதில் இருக்க நல்ல விஷயங்கள் போயிடும், பச்சையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதில் மட்டும் அந்த லைகோபென்ங்கிற காம்பவுண்ட் இது சமைக்க தான் அதிகமாக அப்சர்வ் ஆகும். இட்லியில் நல்லா தாராளமாக குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு சாப்பிட்டுச்சிங்க, வாய் ஊற இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா சொல்லி நினைப்பீங்க. ஏன்னா தக்காளி புளிப்பு தன்மை, காரத்துக்கு நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள், அந்த மிளகு, தேங்காயோட தன்மை, இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. எனக்கு நம்பர் கொடுங்க, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழம்பு நான் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். என் வேலையை நான் பார்க்குறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சுட ஒரு இட்லியும் தக்காளி குழம்பு கொடுத்துட்டு நான் ஒரு பேசிகிட்டே இருந்தேன்னா பார்த்தா நல்லா இருக்காது. நான் திருப்தியாக சாப்பிட்டா தான் நான் வெளியே போக முடியும். நீங்கள் அக்கார்ட் ஹைலாண்ட் ரோட் ரூட்டில் ரூம் ரிசர்வேஷன் பண்ணணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8939856403, 8939856408. லேண்ட்லைன் நம்பர்ஸ் வந்து 0423245002 26 வரைக்கும். தேங்க்யூ. அதே மாதிரி எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணியிருக்க இந்த கொங்கு நாட்டு தக்காளி குழம்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சிடிகேல வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரோட அம்மா கைப்பக்குவத்தில் பண்ணுற இந்த ரெசிபி இன்றைக்கி நம்ம அருண் ப்ரோ வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.